Hello everyone, welcome back to my channel. If you're new here, my name is Kavya and இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். vlog வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், previous vlog. Actually அதுல போட்டிருந்த மேக்கப் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். Actually அப்ப கரண்ட் இல்லாதப்போ எடுக்க முடியல. இப்போ நான் உங்களுக்கு வந்து டைரக்டா போட்டு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு. இதில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் 10 போட்டது, நைட்டு 10-11 கிட்ட தான் நான் வீட்டுக்கே வந்து ரீச் ஆனேன். ஸோ அப்போ வரைக்கும் என்னோடய மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளாலஸாக இருந்துச்சு அண்ட் ஸ்கின் ஃபினிஷ்லேயுமே இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். போடுற லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் எதுவுமே அழியலை. நான் எப்படி போனனோ அதே மாதிரி தான் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஸோ அதை எப்படி மேக்கப் ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளாலஸாக இருக்கும் அண்டு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லித்தரேன். திங் என்னென்னா, எனக்கு எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னா அந்த சுட அந்த டைம்லேயே எனக்கு வந்து கிளம்புனா தான் ஒரு கிளம்புன ஃபீலிங் இருக்கும். அண்ட் அதே தான் நான் வந்து விலாகுக்குமே வந்து எடுப்பேன். மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரைமருக்காக வந்து இந்த இபாவோட ப்ரைமர் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகரோட இந்த அக்வாலஜிக்கா ப்ரைமிங் மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து இந்த ப்ரைமர் தான் இருக்கணும், இந்த மாய்ஸ்சரைசர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட என்ன ப்ரைமர் இருக்கோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைமர் வந்து கொஞ்சமாக என் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து என்டையர் ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். எனக்கு அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ தெரியுது இல்லையா, ஒரு மாதிரி ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி என்டையர் ஃபேஸுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக. ஸோ இந்த ப்ரைமர் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் விசிபிளாகவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண இடம் வந்து நல்லா பிளர் ஆகி வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து நல்லா பிளர் பண்ணி கொடுக்குது. எனக்கு இந்த மாதிரி பிளர் பண்ணி கொடுக்குற ப்ரைமர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது என்னோடய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த விதமான ஆரஞ்சு கரெக்டர் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக நான் வந்து கன்சீலர் தான் வந்து போட போகிறேன். என்னோடய ஷேடு, அதாவது இப்போ என்னோடய ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, அந்த ஷேட்லேயே நான் வந்து இன்றைக்கி ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து மேப்ளின் ஃபிட்மியோடது. ஷேட் வந்து தெரியலை, பட் நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கீழே லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ஷேடில் இருக்கிற இந்த கன்சீலரை நான் என்னோடய கண்ணு கீழே, நோஸ் சைடில் அண்ட் வாய் பக்கத்தில் அண்ட் சின்னில், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்து என்னோடய புது வித்தைகளை வந்து காட்டி ஒரு வழியாக இது வந்து மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே பண்ண வச்சுட்டேன். இங்கே நம்மளோட மேக்கப் வந்து தப்பாக போட்டால் தப்பாயிருமோ, க்ரே ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தினாலே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா நான் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் அதே மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் புதுசாக எதுவுமே வந்து வித்தை காட்ட மாட்டேன். பட் இந்த வாட்டியை வந்து புதுசாக ட்ரை பண்ணேன். பட் ஓகே, நல்லா வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்திருக்கு. எங்கள் அக்காவே வந்து என்கிட்ட சொன்னால், நீ எப்போ போட்ட மேக்கப், நான் வீடியோ கால் மார்னிங் வீடியோ கால் பண்ணியிருந்தா. ஸோ அப்போ நான் வந்து போட்ட மேக்கப் தான். பட் அவன் வந்து கேட்டா, அப்போ போட்ட மேக்கப்பாக இன்னும் சூப்பராக இருக்குது, அப்படியே உன்னோட ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்குது. எங்கள் அத்தா அதுக்கு மேலே அத்தா வந்துட்டு காவியா மேக்கப்பே போடலடி, அவள் சும்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக நான் வந்து ஹெவியாக தான் மேக்கப் போட்டிருந்தேன். அது அப்படியே செட் ஆகி ஒரு ஸ்கின் ஃபினிஷ் வந்து கொடுத்துச்சு, அவ்வளோதான். கன்சீலர் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வந்து ஜஸ்ட் நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்டு பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கன்சீலர் வந்து போட்டிருக்கோம். ஸ்டெப்புக்கு வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கன்சீலர் போட்டிருக்கோம். ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நம்மளால் ஐப்ரோஸ் வந்து அவ்வளோ ஸ்டே ஆகாது, ஈஸியாக வந்து அழிஞ்சு போயிடும்.
ஸோ இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு வரேன். ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். கொஞ்சம் டார்க்காக தான் வந்து போட்டிருக்கேன். டைம் ஆக ஆக எல்லாமே வந்து அப்படியே செட் ஆயிரும். ஸோ அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் டார்க்காக தான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டாக நம்ம போட போகிறது வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சுகர்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தான். என்ன ஆச்சுன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து அந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இதே மாதிரி தான் இருக்கும், பட் வேறு ஷேட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அதே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் வந்து அப்படியே மறந்துட்டேன். பட் எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இப்போ blend பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, அண்ட் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நெக்குக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து ஈவனாக வந்து blend பண்ணிட்டேன், எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு நான் வந்து பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு நீங்கள் சடனாக கண்ணை வந்து திறக்க வேண்டாம். பிகாஸ் அந்த ஸ்ப்ரே வந்து இப்படி பறந்துட்டுருக்கனால நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணாலே கண்ணுக்குள்ளே போயிட்டு ஒரு இரிட்டேஷன் வந்து பண்ணிடும். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம போட போகிறது வந்து ஐஷேடோ தான் வந்து போட போகிறோம். ஸோ ஐஷேடோக்கு நான் வந்து ரொம்ப மினிமலாக போக போகிறேன். அண்ட் அது போக ஸ்மோக்கி ஐஸ் வந்து நான் போட போகிறேன். இதுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஒரு மேக்கப் பேலட் நான் வந்து ஐஷேடோ பேலட் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஷிம்மர் இருக்கும், அண்ட் அது போக வந்து நியூட் ஷேட்ஸுமே நிறைய வந்து இருக்குது. பிங்க்கு இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் நான் வந்து இன்றைக்கி ஒரு நியூட் ஷேட் தான் நான் வந்து எடுத்து என்னோடய ஐஸ்க்கு நான் வந்து இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய ப்ரஷ் வந்து மிஸ் ஆகிட்டு, அண்ட் இந்த மாதிரி நான் கையிலே நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ கையிலே நான் வந்து இன்றைக்கி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு லோயர் ஐலாஷஸ்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அது வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்ணே வந்து ஒரு மாதிரி போல்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லோயர் லேஷ்லேயுமே நான் வந்து காஜலுக்கு வந்து இந்த மாமா எர்த்தோட இந்த காஜல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இது வரைக்கும் காஜல் வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து ஸ்டே ஆனதே கிடையாது. ஒரு ஒரு 1 hour ஆர் 2 hour தான் வந்து எனக்கு ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்மஜ் ஆகி அண்டர் ஐ சர்க்கிள்லாம் இருக்கிற மாதிரி வந்து காட்டி கொடுத்துரும். பட் இது வந்து அப்படி கிடையாது. இந்த மாதிரி லோயர் லேஷில் வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணை மூடிட்டு அந்த லேஷ் இருக்கு இல்லையா, அந்த சைடில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். காஜலுமே இன்றைக்கி நான் வந்து ஆஃப்லைன் தான் வந்து போட போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த எட்ஜு மட்டுமே வந்து ஸ்மஜ்ஜாக இருக்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்மஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் உண்டு. ஸோ அதை வச்சு நான் வந்து லைட்டாக வந்து ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தெரியுதான்னு தெரியலை, பட் ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. இந்த ஐஸ்க்குமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பேக்ட் பவுடரை வச்சு நம்ம கண்ணு கீழே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாமா எர்த்தோட இந்த காம்பேக்ட் பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் தான் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கின் டோன்லேருந்து டார்க்கர் எடுத்திருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, லைட்டர் கிடையாது, டார்க்கர். கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு டேப் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணு கீழே இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 சைடுமே நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் எந்த ஃபேஸ் ஃபில்லுமே அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபேஸ் ஃபில்லுமே தேவை கிடையாது. காஜல் மட்டும் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் நமக்கு வந்து காஜல் வந்து ஸ்மஜ் ஆச்சு அப்படின்னா டிஷ்யூ வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணாலே நமக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பேக்ட்டும் இந்த ப்ரஷ்ஷும் வந்து எப்போதுமே பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ நம்ம அப்போ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமே இந்த ஐ லேஷ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐலேஷை வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு வந்து இந்த வால்யூம்னஸ் லேஷ் பேரடைஸ் அப்படிங்கிற
ஒரு மஸ்கரா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல லாங் லாஸ்டிங் ஸ்டேயாகவும் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பேர்ட்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வால்யூம்னஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த லுக் தான் நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஐ டிடன்ட் கெட் இட் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ளஷ் போடணும், லிப்ஸ்டிக் போடணும் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கணும். இந்த 3 ஸ்டெப் தான் வந்து இருக்குது. லாக்மேயோட இந்த 925 ப்ளஷ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் ராணி பிங்க் கலர். பட் இதை நான் கொஞ்சமாக எடுத்து எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய சீக்ஸில் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுனால லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நேரில் வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து போட்டிருக்கேன். என்னோடய 2 சீக்ஸ், நோஸ், சின் அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் தான் வந்து போட போகிறோம். மார்ஸ்லேருந்து இந்த ஒரு நியூட் ஷேட் நான் வந்து எடுத்திருக்கேன். அது போக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த டார்க் சாக்லேட் அப்படிங்கிற ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறது பிளாக். பட் கீழே வந்து லைட்டு பர்பிள் பிங்க் கலந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் தான் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து நியூட் ஷேட்கே வந்து போக போகிறேன். அவுட்லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து செட் ஆஃப் 3 தான் வரும். பட் எனக்கு இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். நல்லா நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹேரை மட்டும் செட் பண்ணிவிட்டு வந்துருக்கேன். ஸோ ஹேரை செட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் லுக்குமே வந்து அப்படி சேஞ்ச் ஆயிரும். ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. தலை வந்து நான் செட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மேலே வந்து பஃப் எடுத்து குத்திருக்கேன். நான் கீழே வந்து போனி டெயில் வந்து போட்டிருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பை.